தொல்காப்பியர் தாம் எழுதிய இலக்கண நூலான தொல்காப்பிய விதிப்படி என்ன சொல்கிறாருன்னா, அன்பின் அகத்திணைகள் 7 அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது எதை குறிப்பிடுறாருன்னா, அவர் முதல்ல கைக்கிளையை குறிப்பிடுறாருங்க. அடுத்தது முல்லையை குறிப்பிட்டுட்டு அதற்கு பிறகு தான் குறிஞ்சியை குறிப்பிடுறாரு. அடுத்தது மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை அப்படின்ற 7 திணைகள் அடங்கியது தான் அன்பின் அகத்திணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் தொல்காப்பிய விதிப்படி பார்த்திங்கன்னா புறப்பொருள் திணைகளும் 7 இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா வெச்சி, வஞ்சி, உளிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் ஆகிய 7 திணைகள் அமைந்தது தான் தொல்காப்பிய விதிப்படி புறப்பொருள் திணைகள். ஆனால் இப்போ நாமெல்லாம் 12 திணைகள் படிச்சிருக்கிறோமே, இவங்க 7ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, அந்த 12 திணைகள் வருவது பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலைப்படி, அதாவது தொல்காப்பியத்திற்கு